வணக்கம் மக்களே. நம்ம லேண்டில் போர் போட்டாச்சு. எங்கள் லேண்ட் எப்படி, எத்தனை அடி போட்டோம், எவ்வளோ செலவாச்சு, எத்தனை நாளில் எங்களுக்கு போர் போட்டு முடிச்சிட்டாங்க, மெட்டீரியல்லாம் அவங்க வாங்கினாங்களா இல்லை நாங்கள் வாங்கி கொடுத்தோமா, இதில் எது பெஸ்ட்டாக இருக்கும், தண்ணி எப்படி இருந்தது, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். முதல்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எனக்கு போரை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போர் போடுறதுக்கு 4-5 இடத்துல விசாரித்து எது எல்லாமே ஒரே ரேட் தான் சொன்னாங்க. அதனால நாங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணி நாங்கள் பார்த்தது அதோட அனுபவம். நான் போர் போடும்போது அங்கே இருந்து நான் பார்த்தது, அதை வச்சு நான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ப்ராப்பரான போர் போடுற வீடியோ இது கிடையாது. என்னுடைய அனுபவத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எங்கள் லேண்ட் சைஸு 1400 ஸ்கொயர் ஃபீட். இதில் வந்து மேலே மணல் வரும், கீழே போனால் செம்மண், அதுக்கு கீழே பாறை, அதுக்கு கீழே களிமண். அதுக்கப்புறம் எங்களுக்கு தண்ணி வந்துருச்சு. நாங்கள் 280 அடி அவ்வளோ ஆழம் நாங்கள் நோண்டணும். அதுக்கு முன்னாடியே தண்ணி வந்துடுச்சு. இருந்தாலும் எக்ஸ்ட்ரா நம்ம நோண்டிட்டோம்னாக்கா தண்ணி வந்துகிட்டே இருக்கும். 300 நாங்கள் போட சொன்னோம். வீட்டுக்கு 280 போதும், அதுக்கு மேலே வேண்டான்ற மாதிரி அவங்களே சொல்லிட்டாங்க லேண்ட் ஏரியாவை பார்த்துட்டு. எங்களுக்கு செம்மண்ணுக்கு அப்புறம் பாறை வந்ததுனால அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது 2 நாள் இழுத்துடுச்சு எங்களுக்கு. அந்த பிளேடு வந்து ஷார்ப்னஸ் குறைஞ்சி போய் அப்புறம் மறுநாள் பற்ற வச்சு எடுத்துன்னு வந்து புது பிளேடு போட்டு தான் எங்களுக்கு ஆரம்பித்தாங்க வேலை. எங்களுக்கு போர் போட 5 நாள் ஆச்சு. ஏன்னா நடுவில் பாறை இருந்ததுனால 5 நாள் ஆச்சு. இல்லைன்னா 2 நாள்லேயே முடிஞ்சிட்ருக்கும். அதனால் அவங்கவுங்க லேண்ட் ஏரியாவை பொறுத்து அந்தந்த நாட்கள் மாறும். மெட்டீரியல் நாங்கள் அவங்கக்கிட்டே விட்டுட்டோம். மெட்டீரியல் வாங்கிக்க சொல்லி அமௌண்ட் மட்டும் நாங்கள் கொடுத்தோம். அமௌண்ட்டு மட்டும் நான் கையில் வச்சுருப்பேன். அவங்க கேட்கும்போது கொடுத்துட்டு நோட்டில் எழுதி வச்சுப்பேன். அதுபோல் என்னென்ன இன்றைக்கி பொருள் வந்ததோ அதெல்லாம் நான் எழுதி வச்சுப்பேன். ஃபஸ்ட்டு மட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பொருள் வாங்கினாங்க. அது அந்த தண்ணியில் வந்து சிமெண்ட் மாதிரி ஒன்று கலக்கிறாங்களா, அதான் மட்டு. அது 12 வாங்கினாங்க. அதுலேயே மீந்தது அவங்களே ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. அது மட்டு இறங்கினோடனே நான் எத்தனை வந்திருக்கு சொல்லி கவுண்ட் பண்ணி நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதே போல் தண்ணி டேங்க்கு தேவைப்பட்டது. ஒரு நாளைக்கு எத்தனை தண்ணி வருது, ஒரு நாளைக்கு 1 யூஸ் பண்ணுறாங்களா, அந்த டேட்டை போட்டு இன்றைக்கி ஒரு டேங்க்கு மொத்தமாக எங்களுக்கு 3 டேங்க்கு யூஸ் ஆச்சு. அதெல்லாம் கவுண்ட் பண்ணி நான் வச்சுக்கிட்டேன். அது எல்லாமே அவங்களே பே பண்ணிட்டாங்க. அடுத்து என்னென்ன பொருள் வாங்குகிறாங்களோ அதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். சாப்பாடெல்லாம் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. நம்ம காலையில் 11 மணிக்கு டீ ஸ்நாக்ஸு, ஈவினிங் டீ ஸ்நாக்ஸ் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். எங்களுக்கு ஸ்டார்டிங் இது தெரியல. காலையில் போய்ட்டு அவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமேட்டா தான் நாங்கள் வந்து கேட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கி கொடுக்க ஆரம்பித்தோம். போர் போட தண்ணி வாங்கியிருந்தோம். அந்த தண்ணி இந்த பள்ளத்தில் ஊற்றி, அந்த பள்ளத்தில் இருக்கிற தண்ணி அதில் மட்டு கலந்து இந்த பைப்பு வழியாக காமிக்கிறேன் பாருங்கள் டீட்டெயில்டாக. அந்த பைப்பு வழியாக அந்த மிஷினுக்குள்ளே போகும். அந்த மிஷின்லேருந்து இந்த பைப்பு பள்ளம் நோண்டுதில்ல, அவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள், அந்த அந்த பைப்புக்குள்ளே அந்த தண்ணி போகும். வெறும் தண்ணியில் மட்டு கலந்த தண்ணி. அந்த தண்ணியோடு சேர்ந்து தான் அது வந்து சுற்றும், பள்ளம் நோண்டும். கீழே வந்து பிளேடு வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும், பைப் சின்னதாக இருக்குது. இந்த பைப் வழியாக அந்த சுற்றுற பைப்புக்குள்ளே தண்ணி போய், அந்த தண்ணி போய் அந்த மணலில் கலந்து சுற்றும். சுற்றி நமக்கு அந்த மணல் வந்து அறுத்து கொடுக்கும். பள்ளம் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த அந்த தண்ணி வந்து மீதி தண்ணி மறுபடியும் அதே போல் வாய்க்கால் மாதிரி வெட்டி மறுபடியும் அந்த அந்த பள்ளத்துக்கே திரும்பி அமுச்சு விடுவாங்க. அதனால நமக்கு ரொம்ப தண்ணி அதிகமாக ஆகாது. எங்களுக்கு 3 டேங்கோடு முடிஞ்சிடுச்சு. பேசும்போது 5 டேங்க்குன்ற மாதிரி கொட்டேஷன் கொடுத்தாங்க. அதுபோல் மட்டு எல்லாமே அதிகமாக தான் சொல்லியிருந்தாங்க, ஆனால் கம்மியாக ஆச்சு. இந்த இடத்துக்கு வந்து இங்கேருந்து அந்த பள்ளத்துக்கு போகிற மாதிரி அவங்க பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நாங்கள் ஜேசிபி வச்சு இந்த பள்ளத்தெல்லாம் நாங்கள் கிளியராக மூடிட்டோம். மெட்டீரியல் உங்களுக்கு கடை தெரிஞ்சதுன்னா நீங்களே வாங்கி கொடுக்கலாம், ஆள் இருந்தால். அப்படி ஆள் இல்லை, வேலைக்கு போகணும், லீவ் கிடைக்கல அப்படின்னா அவங்கக்கிட்டே நம்ம கொடுத்துட்டோம்னாக்கா அவங்களே எல்லாமே ரெடி பண்ணிவிடுவாங்க. நம்ம கூட இருந்து அவங்க செய்கிற வேலையை பார்த்தா மட்டும் போதும். 280 அடி பள்ளம் போட்டுட்டு இந்த பைப்பில் அவங்களே செட் பண்ணிட்டாங்க. மோட்டரும் உள்ளே இறக்கி கொடுத்துட்டு, நாங்கள் வந்து வீடெலாம் கட்டலை அப்போது. அதனால சுவிட்ச் பாக்ஸ் மட்டும் ஆர்ட்ரு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க.
ஃபிக்ஸ் பண்ணும்போது சொல்லுங்கள், நாங்கள் புது பாக்ஸு எடுத்துன்னு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது வரைக்கும் நல்லா தான் போச்சு. அடுத்த வீடியோவில் இன்னும் சில தகவல்களை பார்க்கலாம். பாய்.